Good morning, students. Our next heading is one of the very 5-mark question, a very important question. Magnetic field at a point along the axial line of the magnetic dipole. This question is similar to we study in Unit 1. Electric field at a point along the axial line of the electric dipole. Similar derivation. Here just we replace the word magnet. Okay. So here this is the explanation about the diagram. So a bar magnet. N is north pole and S is south pole, and the pole strength is taken Qm. Equal pole strength. And the length of the magnet is 2L. The pole strength separated by the distance 2L. Okay. So this is the diagram shown here. So a bar magnet, south pole, north pole, and the pole strength is Qm. Okay. And the length of the magnet is taken 2L. O is the geometrical center. ஓலேருந்து நார்த் போல் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எல், ஓலேருந்து எஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எல் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ அதனுடைய ஆக்சியல்னா அதனுடைய ஆக்சியல் லைன் மேலேயே தேர் இஸ் அ பாயிண்ட் சி. ஸோ இந்த சென்டர்லேருந்து இந்த சிங்கிற பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, ஆர்ங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெரிவேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மேக்னெட்னால what is the magnetic field at the point C அங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, I kept a unit north pole at the point C. சியில் ஒரு யூனிட் நார்த் போல வைக்கிறேன். ஓகேவா? அப்போ இது ரெண்டுக்கு இடையில் உள்ள கூலும்ஸ் லாவை யூஸ் பண்ணி ஃபோர்ஸ் கொண்டு வரலாமா? ஏன்னா டைரெக்டாக தியரிக்கு போனால் கன்ஃபியூஸ் ஆவீங்க, அதனால தான் இப்படி பண்ணுறேன். அப்போ ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா என்னது? K கான்ஸ்டன்ட், ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், அண்டு ப்ராடக்ட் ஆஃப் த போல்ஸ் ஸ்ட்ரென்த்ஸ் டிவைடட் பை இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம்னு படிச்சிருக்கோம். அப்போ ஆர் ஸ்கொயருங்கிற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து ஐ கால்குலேட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது என்னது? force experience by unit north pole. அப்போ என்ன ஆகும்? இந்த ஈக்குவேஷனில் டிவைடட் பை கியூஎம் போட்டால் என்ன வரும்? கே கியூஎம் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப். ஸோ கேவோட ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் என்னன்னு பார்த்தோம்? மியூ நாட் பை 4 கியூஎம் பை ஆர் ஸ்கொயர் ஆர் கேப். ஸோ ஒரு போல்னால் ஒரு பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோவாங்கிறதுக்கு இந்த டெரிவேஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன்னா அவன் புக்கில் டைரெக்டாக எடுத்தோன்னா என்ன கொடுத்துருப்பானா, we calculate the magnetic field at the point C due to north and south pole by kept a unit pole at the point C அப்படின்னு டைரெக்டாக கொடுத்துட்டு போயிருப்பான். அது எப்படி அந்த ரெண்டுக்கு இடையில் உள்ள ஃபோர்ஸ், அதிலிருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, டைரக்ட் டெஃபினிஷன் நேற்று படித்தீங்க அந்த கொஸ்டினை. ஸோ அதிலிருந்து இந்த ஈக்குவேஷனில் கியூஎம்னால் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு இது கிடச்சிருது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறேன்? த ஃபீல்ட் அட் சி டியூ டு த நார்த் போல். ஃபீல்டுனா இங்கே வந்து என்ன ஃபீல்டு? ஹியர் இன் திஸ் லெசன் ஃபீல்டு மீன்ஸ் that is the magnetic field. First lesson electric field, அதே derivation தான். அப்போ magnetic field at C due to north pole of the bar magnet. ஓகேவா? north pole of bar magnet. அப்போ Bn. ஓகேவா? இந்த ஃபார்முலா பாருங்கள். மியூ நாட் போட்டாச்சா பை 4 அடுத்து என்னது? கியூஎம். அடுத்து என்ன போடணும்? டிஸ்டன்ஸ் ஃப்ரம் நார்த் போல் டு தட் பாயிண்ட் சி.
ஸோ சென்ட்ரலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஆரா, சென்ட்ரலேருந்து நார்த் போல் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது எல் அப்படின்னு கொடுத்துருக்கோமா. அப்போ நார்த் போல்லேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்னால் இதிலேருந்து இது வரைக்கும் ஆர்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு எல், சப்ட்ராக்ட் பண்ணால் ஆர் மைனஸ் எல் அப்படின்னு வரும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஸ்கொயருங்கிற இடத்துல ஆர் மைனஸ் எல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுரும். ஓகேவா. ஸோ இங்கே வச்சிருக்கிறது என்னது நார்த் போல், திஸ் இஸ் ஆல்சோ நார்த் போல். ஸோ அப்போ ரெண்டுக்கு இடையில் என்ன ஃபோர்ஸ் இருக்கும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அப்போ டைரெக்ஷன் எப்படி இருக்கும், இது நெருங்கி வராது, அப்படியே ரிப்பல் ஆகும். இந்த இது வந்து இந்த டைரெக்ஷனில் ஓடி போயிடும். அப்போ திஸ் இஸ் த டைரெக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். எந்த டைரெக்ஷனில் இருக்குது, இப்படி போச்சுன்னா இது ஆர்ஜின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா திஸ் இஸ் பாசிட்டிவ் ஐ டைரெக்ஷன். அப்போ வி யூஸ் ஐ. ஓகேவா. அடுத்து வந்து என்ன பண்ணோம், த மேக்னெட்டிக் ஃபீல்ட். Magnetic field at sea due to south pole of the bar magnet அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே. அப்போ இங்கே வந்து பிஎஸ் அப்படின்னு போடலாம். ஓகே. இப்போ மியூ நாட் பை 4π த போல் ஸ்ட்ரென்த் என்னது QM and distance from the pole to the distance. அப்போ இங்கிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அப்போ இந்த சென்ட்ரலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஆரா. அப்போ இதிலிருந்து இந்த சி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்னா என்னது ஆர் பிளஸ் எல். ஆர் பிளஸ் எல் த ஹோல் ஸ்கொயர், டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் இல்லையா. அப்போ ஆர் பிளஸ் எல் ஹோல் ஸ்கொயர். பாருங்க, இது நார்த் போல், இது என்னது சவுத் போல். அப்போ ரெண்டு என்ன பண்ணோம், அட்ராக்ட் பண்ணோம். அப்போ திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் சவுத் போல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இது ஆர்ஜின்னா இது பாசிட்டிவ் ஐ டைரக்ஷன், இது என்ன டைரக்ஷன் மைனஸ் ஐ டைரக்ஷன். அதான் இந்த டைரக்ஷனை இங்கே வரைஞ்சி காட்டியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல மைனஸ் ஐ. ஓகே. ஸோ இப்போ இந்த நார்த் போல்னால இந்த இடத்துல என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு பார்த்தாச்சு, சவுத் போல்னால இந்த பாயிண்ட்ல எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு பார்த்தாச்சு. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சி டியூ டு திஸ் பார் மேக்னெட் அப்படின்னா we add these two, that is the net magnetic field at sea or total magnetic field at sea. ஓகே. அப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அல்லது நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈக்குவல் டு ஜஸ்ட் வி ஆட் திஸ் டூ. ஸோ ஃபஸ்ட்டு you substitute the Bn value mu naught by 4π Qm r minus L square I cap. So here due to minus you use here mu naught by 4π Qm by r plus L square I cap. Okay. Now you take the common things out. So what are the common things? Mu naught Qm and denominator is what? 4π. And first term la left இருக்கிறது 1 by r minus L square. இங்கே minus 1 by r plus L square. Here I kept common. So similar situation as we face in the first lesson, that is axial line of the electric dipole அங்கிற question மாதிரியே தான் condition இங்கே வரும். Okay students. So you take LCM r minus L whole square, r plus L whole square. So இங்கே first termல r minus L whole square இருக்கு. அப்போ மேலே r plus L whole square. இங்கே மைனஸ், இந்த டேர்மில் r plus L whole square இருக்கு. அப்போ மேலே r minus L whole square. இந்த இடத்துல I அப்படின்னு இருக்கு. ஓகேவா. அப்போ mu naught by 4π
So Qm. So what denominator come? A minus b whole square, a plus b whole square. So a square minus b square the whole square. Okay. So in numerator you expand a plus b whole square. So a square plus l square, that is b square, plus 2ab, that is 2rl. Now use minus and very first you start the bracket, open the bracket and expand r minus l whole square, that is r square plus l square minus 2rl. Okay, that is I cap. Okay. So here next mu naught Qm by 4 pi. So first you write as it is r square l square 2rl minus உள்ள கொண்டு போங்க. அப்ப minus r square minus l square minus of minus plus 2rl. Okay, divided by r square minus l square and the whole square. Okay, that is I cap. Okay, now this r square minus r square cancel, this l square minus l square get cancel. Okay students, now this 2rl, this is 2rl and mu naught by 4 pi SQM, just we write 4rl by r square minus l square whole square I cap. Now 4 எப்படி எழுதலாம்? 2 into 2 எழுதலாமா? ஒரு 2 முன்னாடி ஒரு 2 பின்னாடி எழுதிடலாம். ஓகே, ஸோ அந்த டைமை நான் எப்படி கொண்டு வர்றேன்னா, ஸோ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஈக்குவல் டு mu naught by 4 pi 2r முன்னாடி எழுதிடுறேன் அண்டு QM இருக்கு 2L. ஸோ 4n இருந்தது தான் இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கோம். ஸோ டிவைடட் பை என்ன இருக்கு? r ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் I cap அப்படின்னு இருக்கு. ஸோ இதை நல்லா பாருங்கள். வாட் இஸ் இட்? It is magnetic dipole moment. அதை தனியாக எப்பயுமே எழுதி காட்டிடணும். ஸோ QM into 2L அப்படின்ட்டு, ஏன்னா இந்த ஸ்டெப்க்கு மார்க் இருக்கு. அப்போ mu naught by 4 pi 2R PM I cap by r square minus l square the whole square. Okay, now consider for a short bar magnet. This is the condition for short bar magnet. So short bar magnet means the magnetic length is very small. So compared to distance, so r is very greater than l. அப்போ பார் மேக்னெட் ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா எல் ஸ்மாலாக இருக்கும். ஆர் இஸ் வெரி கிரேட்டர் தென் த பாயிண்ட் இஸ் வெரி ஃபார். ஃபார் ஷார்ட் பாயிண்ட் சி இஸ் வெரி ஃபார் ஃப்ரம் த மேக்னெட், தென் ஆர் பிகம்ஸ் வெரி கிரேட்டர், எல் இஸ் வெரி ஸ்மால், ஸோ எல் ஸ்கொயர் இஸ் நெக்லெக்டட். அப்போ எல் ஸ்கொயரை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம். அப்போ எல் ஸ்கொயர் இங்கே நெக்லெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா தென் mu naught by 4 pi 2R PM. ஸோ எல் ஸ்கொயர் கெட் 0, தென் ஆர் ஸ்கொயர் என்ன ஆகும்? ஆர் பவர் 4 I cap அப்படின்னு வரும். கேன்சல் பண்ணிட்டோன்னா இங்கே கியூப் ஆயிரும். அப்போ that is mu naught by 4 pi 2 PM I by R cube. இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா PM vector, that is the magnitude into the unit vector. ஸோ இதை இந்த இடத்துல போட்டோம்னா we get the final expression for
magnetic field of a bar magnet along its axial line. So this is one of the important 5 mark questions, students.